ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஆரி ஒர்க்கில் ஸ்டெம் ஸ்டிச் வச்சு ஒரு கொடி டிசைன் வரைஞ்சி பார்க்க போகிறோம். நம்ம 2 மெத்தட் பார்த்தோம். இப்போ ஃபர்ஸ்ட் மெத்தட் நான் யூஸ் பண்ணி இந்த வளைவு போடுறேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா ரிவர்ஸில் ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு லாங் போட்டுக்கோங்க, ஒரு குட்டி ஷார்ட் போட்டுட்டு ஒரு 3/2 ஒரு லாங்கும் ஒரு ஷார்ட்டும் போட்டுக்கோங்க. ஸ்டெம் ஸ்டிச் போன வீடியோ போட்டிருக்கோம், 2 மெத்தட் பாருங்கள். அட்ஜஸ்ட் பண்ணி போடுங்க அந்த ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி. இப்போது இது இங்கே போட்டனால அந்த ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி அடுத்த ஸ்டிச்சை இதில் போடுங்க. ஒரு லாங் ஒரு ஷார்ட்டு திருப்பிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போட பாருங்கள். ஸ்டெம் ஸ்டிச்சில் போடுறனால ஒரு லாங்கு ஒரு ஷார்ட்டு அப்புறம் இங்கே ஒரு லாங்கு. இது ஃபஸ்ட் மெத்தடு ஸ்டெம் ஸ்டிச்சில் ஒரு ஷார்ட். த்ரெட்டை கொஞ்சம் லூஸாக ஹேண்டில் பண்ணுங்கள். அடியில் நல்லா அந்த செயின் ஸ்டிச்சை போட்டு பழகுங்க. ஃபர்ஸ்ட்டு நமக்கு நல்லா கர்வ் வரலனாலும் செகண்ட் நம்ம போடுற அந்த ஸ்டிச்சை நல்லா அந்த கர்வ் மேலே போடுங்க. இப்போ இந்த த்ரெட்டை கொஞ்சம் இப்படி தள்ளிட்டு அந்த வளைவில் ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ எந்த ஸ்டிச் படித்தாலும் ஒரு டிசைன் பண்ணி பார்த்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போடணுங்கிறது. ஒரு செயின் ஸ்டிச்சை போட்டு பாருங்கள்.
இதில் எண்ட் பண்ணிக்கலாம். இதே ஸ்டெம் ஸ்டிச்சை இப்படியே ஃபாலோ பண்ணி இதில் எண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இப்படி போனாலும் ஓகே தான். இங்கேருந்து இப்படி வந்து இதில் எண்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இங்கே எண்ட் பண்ணிக்கோங்க. த்ரெட்டை வந்து உள்ளேருந்து எடுத்துக்கோங்க கொஞ்சம். இந்த லீஃப் வந்து ஸ்டெம் ஸ்டிச்சில் ஃபர்ஸ்ட் மெத்தடில், செகண்ட் வந்து ஒரு குட்டி செயின் இல்லாமல் ஒரு மெத்தட் பண்ணோம்ல, அதை வச்சு அந்த மெத்தட் வச்சு பண்ண போகிறோம். இப்போது திருப்புறோம். ஸோ இதில் ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டுட்டு திருப்பிக்கோங்க. அப்புறம் ஃபாலோ பண்ணி ஒரு லாங்கு, ஒரு ஷார்ட்டு, ஸ்டெம் ஸ்டிச் வச்சு லீஃப்லாம் போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். லைன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஸ்டெம் ஸ்டிச்சில் இந்த கொடியெலாம் போட்டாச்சு. இப்போ வந்து இந்த பூ வந்து இங்கே போட்டு காட்டுறேன் ஸ்டெம் ஸ்டிச் யூஸ் பண்ணி. கொஞ்சம் உள்ளேருந்து த்ரெட் எடுத்துக்கோங்க. இப்போ இங்கேருந்து எடுத்தோம்னா வெளியில் தெரியும், இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் உள்ளேருந்து த்ரெட் எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம வந்து ஸ்டெம் ஸ்டிச்சில் செகண்ட் மெத்தட் பார்த்தோம் பார்த்தீங்களா, லாக்கே போடாமல் அந்த மெத்தடில் பண்ணி காட்டுறேன். பூவு ஒரு லாங் செயின் போட்டுட்டு ஒரு லாங், இதுக்கு வந்து ஃபில்லிங்கே தேவையில்லை. இதே சூப்பராக இருக்கும் ஸ்டெம் ஸ்டிச்சில் நம்ம அவுட்லைன் கொடுத்தாலே. வீடியோ பார்க்கலன்னா ஸ்டெம் ஸ்டிச் வீடியோ பாருங்கள். போன வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ வந்து இதை வந்து எண்ட் பண்ணிக்கலாம்.
இந்த டிசைனை ப்ளவுஸ் ஃபுல்லாக போட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸ்டெம் ஸ்டிச் யூஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.